தமிழக அரசியல்ல கூட்டணி கட்சிகள் தொடர்பான புதிய புயல் வீச தொடங்கி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் 2 புதிய செய்திகளை பதிவு செய்தார். அதிமுக பொதுச் செயலாளர் ஒன்று, அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான கட்சி ஒன்று வருது, இன்னொன்று திமுக கூட்டணியில் குறைந்த இடங்கள் தான் கொடுப்பாங்க, அதனால கூட்டணி கட்சிகள்லாம் எங்களோட வாங்க, நாங்கள் ரத்தின கம்பளம் விரித்து உங்களை வரவேற்போம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பை அதிமுக பொதுச் செயலாளர் விடுத்திருந்தார். அவருடைய அந்த அழைப்புக்கு எதிர்வினைகளும் வர தொடங்கி இருக்கிறது. முதல்ல அதிமுக பொதுச் செயலாளர் கூறியது என்ன அப்படின்றத பார்க்கலாம். கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க, உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சு விடுவாங்க, அப்புறம் வேற எங்க போக முடியும்? நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குறுமங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கில்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நேரடியாகவே அழைப்பை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இபிஎஸ் அழைப்புக்கு கட்சிகளுடைய பதில் என்ன? விசிக தலைவர் திருமாவளவன் அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். அவருடைய கருத்தை பார்க்கலாம். இதுவெல்லாம் கூட்டணியில், திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை, அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும். அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். விசிக தலைவர் திருமாவளவன் இது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி திமுக கூட்டணியில் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் பாஜகவை கூட்டணியில் வச்சுட்டு எங்களுக்கு ஏன் இந்த அழைப்பு அப்படின்னு கேட்கிறார். அவருடைய கருத்தை கேட்கலாம். அதிமுக சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு பாஜக தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது. பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது, பேர் அபாயம் காத்திருக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. அந்த கட்சியோடு அதிமுக அணி சேர்ந்தது தவறு என்பதை அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் சிலர் வெளிப்படையாகவும் பலர் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாகவும் சொல்லி, இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வகுப்புவாத அபாயகரமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பது நகைப்புக்குரியது. அவரது அந்த அழைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி சண்முகம் நிராகரிச்சுன்னு அறிவிச்சிட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனும் அறிவிச்சிட்டாரு. இப்போ நானும் சொல்கிறேன், நிராகரிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரு இபிஎஸ் உடைய கோரிக்கையை நிராகரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் பாஜகவை நீங்கள் கூட்டணியில் வச்சுட்டு எங்களை அழைப்பது நகைப்புக்குரியது அப்படின்றாரு. இது பற்றிய பார்வைகளை பெறுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைகிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம். நேற்றைய தினம் வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்திருந்தார் இபிஎஸ். இப்போது 3 கட்சிகளுமே, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக 3 பேருமே மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். இது அதாவதுங்க, அதிமுக கூட்டணியில கூப்பிடுறாங்க, பாஜக வச்சுக்கிட்டு கூட்டணியில் கூப்பிடும் போது கம்யூனிஸ்ட் தோழர்கள் வரமாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜக இருக்கிற இடத்துல போக முடியாதுன்றது இவங்களுக்கும் தெரியும். ஒரு தெரிஞ்ச விஷயத்த பிரச்சாரத்துக்காகவும் தேர்தல் வியூகத்துக்காகவும் தேர்தல் நேரத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இது மக்களுக்கு உண்டான அரசியல் அப்படின்றத தாண்டி இது ஒரு பேசுபொருள் அரசியல். இது இந்த நேரத்துல இந்த ஒரு 4 விஷயத்தை கொளுத்தி போட்டா ஒரு கூட்டணியில ஒரு குழப்பம் வராதா, அதனால எதுவும் ஆதாயம் கிடைக்காதா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முயற்சி செய்தார்.
அந்த முயற்சி அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது வந்து சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயமா தானே தவிர்த்து இதுல அதை தாண்டி ஒரு பெரிய அரசியல், அதாவது அது ஒரு நகைச்சுவையை கூட கடந்து போலாம். அவர் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு பகிரங்கமான ஒரு கோரிக்கையை வைக்கிறது இல்ல கூட்டணி பேசுறதுன்னா மறைமுகமா நட்சத்திர விடுதியில அரசியல் பேசுறதா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கலாச்சாரம். மேபி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அது பழக்கம் இல்லாம இருக்கலாம், பட் மற்ற கட்சிகளுக்கு அதுதான் நிதர்சனம். அப்படி வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படையா ஒரு பொதுக்கூட்டத்துல வாக்காளர்களை சந்திக்கும் போது இன்றைய எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னா அது வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு கமெண்ட் தான் அவர் பாஸ் பண்ணாரு. உடனே அதை அழைப்பா புள்ளியா அவர் சொல்லுவது உங்களுக்கு குறைஞ்ச சீட்டு தான் கொடுப்பாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க நிறைய சீட்டு கிடைக்கும்ன்றதா ரத்தின கம்பளம் அப்படின்றாரு. குறைந்த இடங்கள் அப்படின்றத கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் பலமுறை சுட்டி காட்டியிருக்காங்களே. அதாவது விசிகாவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் சுட்டி காட்டுறதுன்றது அவங்களோட எண்ணிக்கையை வந்து கூட பெறணும் அப்படின்றது. இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள்ல எதனா ஒரு குழப்பமோ இல்ல ஒரு பிரச்சனையோ வந்தா அது வந்து ஆளுகின்ற அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்தல் பிரச்சார வியூகமாக அமையும், ஆட்சி மாற்றத்துக்கு மேபி அது வழி கூட வகுக்கும் அப்படின்றதுனால அவர் பேசுறாரு. அவரோட நோக்கம் என்பது இந்த பிரச்சனையை வந்து சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு பிரச்சனை இல்ல வரலன்னு சொல்றாங்க. நாளைக்கு அண்ணாரிவாளையம் போய் சீட்டு கேட்கும் போது தெரியும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கே சொன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல, அன்னைக்கே ரத்தன கம்பளம் வச்சு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இது ஒரு பேசு பொருள் ஆக்குறதுக்கு உண்டான ஒரு யுக்தி தானே தவிர்த்து இதுல உடனே வந்து நாங்க வரவே மாட்டோம் அப்படின்றது வந்து இவங்க சைட்ல இருந்து இவங்க சொல்றாங்க இல்ல நாங்க உங்க கூட தான் இருப்போம், நாங்க உங்க கூட தான் இருப்போம்ன்றது. இது வந்து எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இருக்காது. அட்லீஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை நம்ம ரொம்ப தெளிவா சொல்லலாம், கூட்டணி என்பது அவங்க மாற போறது இல்ல, அவங்க திமுகவோட தான் போவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா திருப்பி பேசு பொருளாகும். மேபி நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அதிமுக தலைவர்களோ இல்ல அதிமுக தலைமையோ கம்யூனிஸ்ட் தோழர்களை பத்தி பேச மாட்டாங்கன்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி திரு குட்டிஷன். இந்த அரசியல் அரங்கத்தில் அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி இது போகாது, இவங்க இப்படி தான் சொல்லுவாங்கன்னு இது அதிமுகவுக்கு தெரியும் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய இதற்கு விசிகாவுடைய பதில் அப்படின்றது திரு திருமாவளவன் சொன்னார், எந்த அடிப்படையில் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறது. நம்முடைய திரு வன்னி அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார், விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர். திரு வன்னி அரசு வணக்கம். நிறைய திமுக கூட்டணியில் விசிகா அவமதிக்கப்பட்டிருக்கு, கொடிக்கம்பம் கூட நட முடியல, குறைந்த இடங்கள் கடைசி நேரத்தில் கொடுப்பாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு இபிஎஸ். வணக்கம்ங்க. அதாவது இது எங்களுடைய பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமையிலான அணியில் எத்தனை இடங்கள் பெறுவது, அது எப்படி பெறுவது அப்படிங்கிறது எங்களுக்கு கூட்டணிக்குள்ள இருக்கிற உரிமை சார்ந்தது. அது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அது வந்து முடிவு செய்யும். இப்பயே ஏன் வந்து நீங்க வந்து அதை பிரச்சனையை கிளப்புறீங்க அப்படின்னா, ரெண்டு செய்தி இதுல வந்து நான் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்து 2017 இருந்தே திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். இன்னும் கூடுதலா வந்து எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரு அணியா இருக்கின்றது. இன்னமும் கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில கோட்பாட்டு அடிப்படையில வலிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாரதிய ஜனதாவை, RSS, சங் பரிவார அமைப்புகளுடைய கோட்பாட்டை மிக வலிமையாக சமரசமில்லாமல் எதிர்க்கின்ற ஒரு தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் ஆவார்கள். ஆகவே இந்த நேரத்துல இவர் இதை சொல்லுவது என்பது எங்கள் மீதான அக்கறையில் அல்ல. முதலில் அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க வேண்டும், ஒரு சந்தேகத்தை எங்கள் மீது திணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வஞ்சகம் அல்லது நயவஞ்சகத்தோடு தான் இதை சொல்கிறாரே ஒழிய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அக்கறையின்பால் இதை சொல்லவில்லை. ரத்தன கம்பளம் அதிருப்தியோட இருக்கு அப்படின்றதான் அவர் வெளிப்படுத்துறாரோ. அதிருப்தி திருப்தி அப்படிங்கிறது வந்து தேர்தல் பங்கீடு, தொகுதி பங்கீடு நேரத்துல தான் நாங்க தெரியும். எங்களுக்கு வந்து இப்ப உரிமை சார்ந்தது, கொடியேற்ற முடியவில்லை, கொடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது யாரு எதிர்க்கிறாங்க? ஒரு இடத்துல ஏற்ற முடியலைன்னா அது யார் எதிர்க்கிறாங்க? அரசா எதிர்க்குது, சாதியவாதிகள் எதிர்க்கிறாங்க. ஏன் வந்து மேலவளவு கொலையாளிகளை வந்து விடுதலை செஞ்சது வந்து யாரு விடுதலை செஞ்சது? மேலவளவுல வந்து தலித்துகளை படுகொலை செய்த அந்த கொலையாளிகள் வந்து விடுதலை செஞ்சது அதிமுக அரசு தானே, எடப்பாடியார் தலைமையிலான அரசு தானே விடுதலை செஞ்சது. அப்ப இது வந்து எப்படி தலித்துகளுக்கு ஆதரவான நிலையா இருக்க முடியும்? அது பிரச்சனை அல்ல.
எங்களுடைய உரிமை சார்ந்தது அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் நாங்க பங்கிடுவோம். ஆனால் தலித்துகள் பிரச்சனை தொடர்பா அப்படின்னா அதிமுகவுக்கு தலித்துகள் விடுதலையில, தலித்துகள் உரிமையில, தலித்துகள் பிரச்சனையில அவர்கள் இதுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்க முன்வைக்க முடியும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பதில் சொல்லுவாரா? ஏன் நீங்க மேலவளவு கொலையாளிகளை ஏன் விடுதலை செஞ்சீங்கன்னு ஒரு பதில் சொல்லுங்க, பேசுவோம் நம்ம. சரி, ஓகே. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி வன்னியரசு. இது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி தான். எங்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதற்காக விசிகாவை இழுக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கேன். இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ரத்தின கம்பளத்தை விரித்து காத்திருக்கிறது அதிமுக, ஏன் மறுக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள்? அது ரத்தின கம்பளம் அல்ல, ரத்த கம்பளம். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவில் எடப்பாடிய நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து அமித்ஷா அந்த அணியில அவர் சேர்த்திருக்கிறார். அந்த அணியில் சேர்ந்ததை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல, அதிமுக தொண்டர்களும் விரும்பல, அதிமுக இரண்டாவது மட்ட தலைவர்களும் விரும்பல. பகிரங்கமாகவே பாஜகவை காலூன்ற நாங்கள் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்டி கொடுத்தது எல்லா பத்திரிகையிலும் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். இப்ப எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை? அவரு தன் கட்சி அணிகளை ஏமாற்றுகிறார், கட்சி தொண்டர்களை அவர் ஏமாற்றுகிறார். கூட்டணி பலமான கூட்டணி, பலமான கூட்டணின்னு அவர் சொல்றாரு. அமித்ஷா என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதுல பாஜக அங்கம் பெறும் என்று ஒரு முறை அல்ல பல முறை திரும்ப 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 கூறி வருகிறார். அது மட்டுமல்ல, அந்த அணியினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? எடப்பாடின்னு இன்ன வரைக்கும் சொல்லல. அதிமுக கட்சியில முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அது வேலுமணியா இருக்கலாம், செங்கோட்டையனா இருக்கலாம், இல்ல வேற யாராவது நாள் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா டிடிவி தினகரன் சொல்றாரு, யார் முதலமைச்சர் என்பதை அமித்ஷா முடிவு செய்வார், அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தினகரனையே முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா அறிவித்தாலும் நாளைக்கு அறிவிக்கலாம். அப்ப முதலமைச்சர் யாருங்கிறத அமித்ஷா சொல்லல, இது வரைக்கும் சொல்லல. இவரா என்ன சொல்றாரு? இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஒரு திரைப்படத்துல வடிவேலு அந்த ரவுடிகளை எல்லாம் கைது பண்ணி போலீஸ் வேன்ல ஏத்துற பொழுது வடிவேலு என்ன பண்ணுவாரு? நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவரா போய் தன்னிச்சையா தானா போய் வண்டியில ஏறுவார். அது மாதிரி இவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். தன்னைத்தானே சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, கட்சி அணிகளை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக கூட்டணி, திமுக கூட்டணி உடையும், சுக்குனராக பாஜக தலைவர்களும் சொல்றாங்க, எடப்பாடியும் சொல்றாரு. சொல்லிட்டு இவர் பேச்சு எப்படி எல்லாம் மாத்தி பேசுறாருன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் தொடங்குற பொழுது என்ன சொன்னாரு? கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறாரு என்றே தெரியவில்லை, முகவரியே இல்ல அப்படின்னு சொன்னாரு. சேம்பரத்துல என்ன சொல்றாரு? கம்யூனிஸ்டுகள் எங்களோட வாங்க, சிறுத்தைகள் எங்களோட வாங்க, நாங்க ரத்தன கம்பளம் விரிச்சிருக்கிறோம், விரித்து உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ரத்தன கம்பளம் அல்ல, பிஜேபியினுடைய ரத்த கரை படிந்த கம்பளம் அது. அந்த கம்பளத்துல எடப்பாடி பழனிசாமி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பயணம் பண்றது மட்டும் இல்லாம மத்தவங்களும் வாங்கன்னு சொல்றாரு. எடப்பாடியினுடைய அந்த அழைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முற்றிலுமாக நிராகரிக்கிறது. ஓகே, அதில் நீங்கள் சொல்லுவது பாஜகவோட நீங்கள் இருந்துக்கிட்டே எங்களை கூப்பிடுறது நகைப்புக்குரியதுன்றீங்க. ஒருவேளை பாஜக இல்லாமல் அதிமுக அழைப்பு விடுத்தா கம்யூனிஸ்டுகள் போகுமோ, அந்த அர்த்தமோ இதில்? அந்த பாஜகவோட இருக்கிறது மட்டுமல்ல, பாஜகவோட அதிமுக அது நிச்சயமா விலகத்தான் போகுது. ஏன்னா இவரை முதலமைச்சர் அவங்க இன்னும் ஏற்றுக்கல, மந்திரி சேவையில் இருப்பேன்னு சொல்றாங்க. அதனால அந்த 2 பேர் தான் கூட்டணி, வேற யாரும் கூட்டணியில இல்ல. பாஜக அதிமுக கூட்டணியில வேற எந்த கட்சியும் இதுவரை இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லன்னு அவரே சொல்லிட்டாரு, வேற யாரும் அந்த அணியில இல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழல்ல அவர் பாஜகவோட ஒரு வேலை விலகிறதா வச்சுங்க. ஏற்கனவே விலகி தானே இருந்தாரு, ஏற்கனவே விலகி இருந்தவர் திரும்ப ஏன் சேர்ந்தாருங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த விளக்கமும் சொல்லல. கலைஞர் பாஜகவோட இருந்தாரு, அப்ப உங்களுக்கு இனிச்சுதா, இப்போ கசக்குதான்னு கேட்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து வாஜ்பாயை முதலமைச்சராக்கி 13வது மாதத்தில் அந்த ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டு அந்த ஆட்சியை கவிழ்த்தார் என்பதை எடப்பாடிக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல. இப்ப அதிமுக பாஜக விட்டு விலகி வருது, அப்ப நீங்க சேருவீங்களா
அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரான்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பகமான தலைவர் கிடையாது. முதல்ல அரசியல்ல இவரை யாரு முதலமைச்சர் ஆக்கினாங்களோ அந்த அம்மாவுடைய கதி என்னாச்சுது? அந்த அம்மா தான், சசிகலா அம்மா தான் இவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எப்படி முதலமைச்சர் ஆனார், ஊர்ந்து போய் எப்படி முதலமைச்சர் ஆனாங்கிறது நாட்டுக்கே தெரியும். அந்த சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில் வந்த பொழுது இவரை விட்டு ஒதுங்கிதான் இருந்தாரு. இப்ப ஓபிஎஸும் ஓபிஎஸோட இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்பொழுது எடப்பாடிக்கு ஆதரவு அளித்தார் ஓபிஎஸ். அவருடைய கதி இன்னைக்கு என்ன ஆச்சுது? ஆகவே ஒரு நம்பகமான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அவர் தன்னை தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற முயற்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரோட ஒரு நம்பகமற்ற ஒரு தலைவரோட எப்படி எந்த அரசியல் கட்சி போய் சேரும்? எந்த அரசியல் கட்சியும் சேராது. நன்றி திரு முத்தரசன், உங்களுடைய பார்வைகள் நாங்கள் முற்றிலுமாக இதை நிராகரிக்கிறோம், புறக்கணிக்கிறோம். பாஜகவோட இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, நம்பகத்தன்மையும் பிரச்சனை அப்படின்னு வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன். வெளிப்படையான அழைப்பை இபிஎஸ் நேற்று விடுத்தார். ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியில் 3 கட்சிகளுமே அதை நிராகரித்திருக்கின்றன. கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்க. பாஜகவோட இருந்து நீங்கள் எங்களை அழைப்பது நகைச்சுவை அப்படின்னு அதிமுகவே விமர்சிக்கிறாங்க. இப்போ பேக் ஃபயர் ஆயிடுச்சோ இந்த விஷயம் அதிமுகவுக்கு? அதாவது கூட்டணிக்கு அழைப்புடுவது என்பது ஒரு நல்ல ஒரு பார்வை, நல்ல ஒரு முயற்சி, அவ்வளவுதான். அதை ஏற்பதும் அதை நிராகரிப்பதும் அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தது. ஆக அழைப்பு விடுத்து ஒரு பொது எதிரியை வீழ்த்தி தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த ஒரு அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அது மாதிரியான ஒரு அழைப்பை விடுத்தார். அதை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் ஏற்றால் நல்லது, ஏற்கவில்லை என்று சொன்னால் அது நடந்து அதற்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகான முடிவுகளே அதற்கு சாட்சியாக இருக்கும். இப்போ பாஜக இருக்கிறதால தான் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரல அப்படின்ற பார்வையை பார்க்கல நீங்க? இல்ல, பாஜகவோடு நாங்கள் இணைந்து விட்டோம், சேர்ந்திருக்கிறோம் கூட்டணியிலே. அதாவது ஒரு கொள்கை அளவிலான கூட்டணி அல்ல, தேர்தலுக்கான கூட்டணி. எங்கள் கொள்கை என்பது வேறு, அவர்கள் கொள்கை என்பது வேறு. ஏன் கம்யூனிஸ்டுகள் கேரளாவிலே காங்கிரஸோடு ஒரே இடத்திலே பயணிக்கவில்லையா? வெவ்வேறு துருவங்களாக இங்கு நம்ம தமிழ்நாட்டிலே காங்கிரசும் பயணிக்கிறார்கள். ஆனால் கேரளாவிலே எதிர் துருவங்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளுக்கு இந்தியா கூட்டணியின் நிலைமை என்ன? வெவ்வேறு கருத்துடையவர்கள் ஒரே கருத்துடைய ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலே மமதா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நேர் எதிர் துருவங்கள், ஆனால் இந்தியா கூட்டணியிலே இணைந்திருக்கிறார்கள். இப்படித்தான் நபி முகமது சையத் இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக அவருடைய மகள் பார்க்கப்படுகிறார், அந்த கட்சி பார்க்கப்படுகிறது. மஹபூமா அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அந்த கட்சியே பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லையா? ஏன் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமாரும் பாஜகவை வேண்டாம் என்று சொன்னவர்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவில்லையா? ஆகவே கூட்டணி என்பது அந்தந்த சூழலுக்கு ஏற்பவும் பொது எதிரியை வீழ்த்துவதற்காகவும் அமைக்கப்படுகிற ஒன்று. ஆக கடந்த கால நிகழ்வுகளை அசி போட்டு பார்ப்பது என்பது அது வேண்டாத நிகழ்வைத்தான் ஏற்படுத்தும். நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தரம் இல்லை என்கிற அடிப்படையில் தான் அரசியல் களம் தொடர்ந்து சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் கடத்தை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், யார் வேண்டும் என்பதை விட இந்திய அரசியல் வாக்காளர்கள் யார் வேண்டாம் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார்கள். ஆக இவர்கள் வேண்டாம் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை தமிழக மக்கள் எடுத்திருப்பதற்கான சாட்சியாக பல்வேறு கூறுகள், பல்வேறு சம்பவங்கள் எல்லாம் பார்க்க அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அலை வீழ்ச்சி அலை எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் பார்க்கிற போது அடுத்தடுத்த கட்டங்களில் எதுவும் நகரலாம் என்கிற நம்பிக்கையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இறுதியான கேள்வி, பிரம்மாண்ட கட்சி ஒன்று வருது அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு, யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? அது ரகசியம். அந்த ரகசியத்தை திடீர்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் அரசியல் கடத்திலே
திடீரென்று வருகிற அந்த பிரம்மாண்டத்தை பொறுத்திருந்து பாருங்கள். உங்களோடு நானும் பொறுத்திருக்கிறேன். அந்த பிரம்மாண்டம் திடீரென வந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஏற்கனவே நகர்வு என்பது திடீரென்று வருவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருவதுதான் அந்த இடத்தை பிடிக்க முடியும். ஆகவே அதற்குரிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கும். ஆக அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு நல்ல முயற்சி நீங்கள் பார்க்கலாம். நன்றி திரு வைகை செல்வன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததற்கு நன்றி. அதிமுக பொதுச் செயலாளருடைய அழைப்பு, அதை திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் புறக்கணித்திருக்கின்றன, நிராகரித்திருக்கின்றன. அதிமுக சொல்லக்கூடிய பிரம்மாண்ட கட்சி யார் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் அப்படின்ற பார்வையும் வெளிப்பட்டிருக்கிறது.